ஸோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எலக்ட்ரிக் ஃபீல்டாக என்னன்னு பற்றி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபீல்ட் லைன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு ஃபோர்ஸ் அது இதோட எந்த ரேஞ்ச் அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் காட்டுது அப்படின்றத அதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றது. ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குன்னா அவுட்வர்ட்ஸில் இருக்கும், இப்படி வெளியே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இது பாசிட்டிவ் சார்ஜுக்கு. அப்போ நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வர்ட்ஸில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டயக்ராமுங்க, மறக்கவே கூடாது. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து டைபோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். ஓகேவா? ஸோ அந்த டைபோல் கான்செப்டில் நம்ம இதை அடுத்ததை பார்ப்போம். ஸோ இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும்? இது ரிப்பல் பண்ணும். இது எப்படி ரிப்பல் பண்ணும்னா வெளியே போகுன்றனால இதோட ஃபீல்ட் லைன்ஸுமே வெளியே தான் இருக்கும். இந்த மாதிரி சரி. அப்போ ஆப்போசிட் சார்ஜஸ் வைக்கும்போது என்ன ஆகும்? இப்போ ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் வைக்கும்போது என்ன ஆகும்? அட்ராக்ட் பண்ணும். அப்போது ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து எப்படி போகும்னா மைனஸ்க்கு இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி இருக்கும். இந்த டயக்ராம்லேருந்து எம்சிக்யூஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் என்சிஆர்டியில் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது புரிஞ்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.